வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Infinix உடைய பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் 6 HD. இந்த மொபைலுடைய விலை பார்த்தீங்கன்னா 6799 rupees. ஸோ இந்த விலைக்கு ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் நம்ம வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனை நம்ம வாங்கலாமா வேணாமா நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Infinix Smart 6 HD மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். அதை எடுத்துகிட்டு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது, ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்குது, அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாலிட் பிளாஸ்டிக் கேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. நம்மகிட்ட வந்த கலருடைய பேர் ஆரிஜின் ப்ளூ அப்படிங்கிறாங்க. முழுக்க பிளாஸ்டிக்கான பண்ணார் மொபைல் ஃபோன். கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் திக்கான மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்கு. வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 195 கிராம் வெயிட் இருக்கு இந்த மொபைல் ஃபோனில். மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்குக்கான ஒரு ஹோல் இருக்கு, யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பட் மொபைல் ஃபோனில் அதெல்லாம் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கவும் முடியாது. டாப்பில் ஒன்றும் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தூக்கி விட்டோம்னா ஒர்க் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, கொஞ்சம் சின்ன ஒரு டிலே இருக்கு. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். 4G மொபைல் ஃபோன், 4G VoLTE, Vivo Wi-Fi எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்ல இருக்கிற டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு டிராப் நாச் இருக்கு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கு. சாலிடான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எந்த குறையும் எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் தென்படலை. மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலில் ஒரு 6.6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிராப் நாச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான். 60 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு. சில இடங்களில் ஓவர் சேச்சுரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒருத்தர் மொபைல் ஃபோனை வாங்கி டிஸ்பிளே பார்க்குறப்போ நல்லா இருக்கு டிஸ்பிளே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வியூயிங் ஆங்கிள்ஸ் சுமாராக இருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டி, அதாவது டைரக்டான சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனில் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இண்டோரில் உட்காந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு, ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே பரவாயில்லாம இருக்கு. இந்த ஸ்மார்ட் 6 HD கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் 4 ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான். 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த ஃப்ரண்ட் கேமராக்கு ஒரு சின்ன LED ஃபிளாஷும் இருக்கு. இந்த LED ஃபிளாஷ் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லைட்டாகவும் வேலை செய்யுது. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இரண்டுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. போட்டோனுடைய குவாலிட்டி ஆக்சுவலா இந்த பிரைஸுக்கு மொபைல் ஃபோனுடைய கேமரா நல்லாவே இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சில இடங்கள்ல ஃபோக்கஸ் லைட்டா மிஸ் ஆகுது. அந்த எல்லோ மற்றும் இந்த ரெட் கலர், இந்த அதெல்லாம் கலர் ரீப்ரொடக்ஷன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கலர்ஸ் தான். அதுவுமே பாத்தீங்கன்னா அங்கங்க மிஸ் ஆகுது. ஆனா ஓவராலா இந்த பிரைஸுக்கு ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குறப்போ பெருசா நம்ம வந்து பயங்கரமான போட்டோகிராஃபிலாம் நம்ம எதிர்பார்த்து நம்ம வாங்க முடியாது. பட் கொடுக்குற காசுக்கு இந்த மொபைல் ஃபோனை வச்சு அவசரத்துக்கு ஒரு சில போட்டோ எடுத்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா கரெக்டா இருக்கும். செல்ஃபிஸ் பாத்தீங்கன்னாலுமே ஓரளவுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ்னுடைய ஸ்கின் டோன்ஸ்லாம் இம்ப்ரெசிவா இருக்கு. அகைன் அங்க கலர்ஸ்லாம் லைட்டா அங்கங்க மிஸ் ஆகுது. இன்டோர் கண்டிஷன்ல போட்டோஸ் ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அதிகமான கிரெயின்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க செல்ஃபி எடுத்தீங்கனாலுமே கலர் ரீப்ரொடக்ஷன் அப்புறம் ஸ்கின் டோன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளரியா தான் இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிளாஷ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கினுடைய ஹீலியோ A22 ப்ராசஸர். இதுக்கு கம்மியான ப்ராசஸர் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2GB RAM தான் இருக்கு, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆச்சு அவங்க 64GB கொடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இந்த 2GB RAM அவங்க வெர்ச்சுவல் மெமரி மூலமா இன்னொரு 2GB எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். பட் ஸ்பெக்கு மொபைல் போன்ல ரொம்ப வீக்கா தான் இருக்கு. சென்சர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேசிக் சென்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் போனை வச்சு நம்ம பயங்கரமான கேம்ஸ்லாம் நம்ம விளையாட முடியாது. ஆனா பேசிக்கா என்ட்ரி லெவல்ல ஒரு சின்ன கேம்ஸ்லாம் போட்டு விளையாண்டோம் அப்படின்னா விளையாடலாம், தாராளமா நீங்க விளையாடலாம். ஒரு 2-3 அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண அட் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஒரு 4-5 அப்ளிகேஷனை திறந்தீங்க அப்படின்னா நிறைய லாக் தெரிய ஆரம்பிக்கும்.
பட் இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற யூஐ பாத்தீங்கன்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் யூஐ. இது வந்து Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. இது XOS வெர்ஷன் பாத்தீங்கன்னா 7.6. எல்லா Infinix மொபைல் போனுடைய யூஐ மாதிரி இந்த மொபைல் போன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு பிளே ஸ்டோர், இவங்களே ஒரு பிரவுசர் வேற இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேல இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆனா பல அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பட் யூஐல பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. கிட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க, பேட்டரி சேவ் பண்றதுக்கு பவர் மோட் இருக்கு, சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமா வாட்ஸ்அப்புக்கு நிறைய ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. கேம் மோட்லாம் வேற கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போன்ல என்ன நம்ம கேம் விளையாட போறோம் அப்படின்னு தெரியல. ஸ்மார்ட் பேனல் அப்படிங்கிறது சைடுல நீங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் இங்க பாத்துக்கலாம். ஒரு சில ஜெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 9-10 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது அட் a டைம் ஒரு 2-3 அப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு யூசேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் கரெக்டா இருக்கும். ஆனா இந்த மொபைல் போன்ல 194 கிராம் தான் வெயிட், 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 10 வாட் சார்ஜர் தான். சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 4.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் போன் உங்களுக்கு ஒரு 3 நாளுக்கு மேல உங்களோட யூசேஜுக்கு தாக்கு பிடிக்கும். சோ ஒரு பெரிய ஒரு பேட்டரி கட்ட மொபைல் போன். மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 6800 ரூபாய் அதுதான் என்னுடைய பட்ஜெட். அதுக்கு மேல ₹1 கூட கொடுத்து நான் வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மொபைல் போன் நீங்க வாங்கிக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரம் படி பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் போன் நம்ம வாங்கினாலுமே அதுல பல காம்ப்ரமைஸ் இருக்க தான் செய்யுது. 6800 ரூபாய்க்கு இந்த மொபைல் போன்ல ஒரு டீசென்ட்டான ஒரு டிஸ்ப்ளே, ஓரளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ஒரு ஹார்ட்வேர், கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. Flipkartல மட்டும் மொபைல் போன் அவைலபிளா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.